நீங்க எப்பவும் சிரிச்சு இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? அவங்க கால்மா ஹாப்பியா இருக்கிறாங்க. நம்மள மாதிரியே தான் அவங்களும். ஆனா ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க. இந்த வீடியோ பார்ப்பதாலே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பவர் வரும். நீங்க யாராலையும் நாட் ஈவன் பேட் நியூஸ்லயும் டவுன் ஆக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அந்த 10 பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் உங்க வாழ்க்கையே மாத்தும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லே நமக்கு தான் கையில இருக்குது. ஆனா அது நம்ம நினைப்பதுக்கு மாதிரி இல்ல. ஏன் தெரியுமா? நம்முடைய டெய்லி ஹேபிட்ஸ் தான் நம்ம மைண்ட் செட்டை கட்டுப்படுத்துது. எப்பவும் நெகட்டிவா நினைக்கிறவங்க அதுக்கு மெயின் ரீசன் அவங்க ஃபாலோ பண்ற பழக்கங்கள் தான். ஆனா அதையே நீங்க மாத்தினா பூம். இப்போ நம்ம பார்க்க போறது சயின்டிபிகலி ப்ரூவன் ஆகும், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆகும், மோட்டிவேஷன் ஆகும் இருக்கும். லெட்ஸ் கோ. ஒரு காலையில் எழுந்ததும் தேங்க்யூ சொல்லும் பழக்கம் முதல்ல கடவுளோ யூனிவர்ஸோ ஏதோ ஒரு எனர்ஜியோ இருக்கிறதுன்னு நம்பலாமே இல்லையாமே. அதை கழிக்க வேண்டியதில்லை. ஆனா நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னா கிராட்டிடியூட் காட்டுறவங்களா பாசிட்டிவா எனர்ஜியா இருக்கிறவங்கன்னு ட்ரீட் பண்றது. டெய்லி மார்னிங்ல எழுந்த உடனே தேங்க்யூ யூனிவர்ஸ், இன்னைக்கும் நல்ல நாளா இருக்க போகுது, நான் லக்கி பர்சன் இப்படி சொன்னாலே உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெடி ஆயிடும். நல்ல விஷயம் வர்றதுக்காக இரண்டாவது நகர்ச்சி செய்ய முடியாத செய்திகள் தவிர்க்க முடியும். நம்ம வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டா ரூல்ஸ் எல்லாம் தவிர்க்க முடியும். மிஸ்ஸிங் சில்ட்ரன், ஆக்சிடென்ட்ஸ், ஸ்கேம்ஸ் அதெல்லாம் ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆனா நாளும் நம்ம மனசு நெகட்டிவ் நியூஸ் அப்சார்ப் பண்ணும்போது நம்ம எனர்ஜி லெவல் டவுன் ஆயிடும். ட்ரை பண்ணுங்க. 7 நாள் நோ நியூஸ் சேலஞ்ச். எந்த நியூஸ் ஆப்பையும் ஓபன் பண்ணாதீங்க. டிவில நியூஸ் சேனல் ஸ்கிப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா ஃபீல் பண்ண லைட்னஸ் தான் ஃபீல் பண்ணுவீங்க. மூன்றாம் சோஷியல் மீடியா டாக்ஸ். 1 மணி நேரமாவது எதுக்கு தெரியுமா? ஸ்க்ரோல் பண்றதால நம்ம மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுது. எஸ்பெஷலி நம்ம ஃபீட்ல யாராவது யூரோப்ல வேகேஷன்ல இருக்காங்க, சிங்கப்பூர்ல ஃபுட் vlog பண்றாங்கன்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும் நீ என்ன பண்ற. இப்படி கம்பேரிசன் பாய்சன் மாதிரி எஃபெக்ட் பண்ணும். ட்ரை பண்ணுங்க. மார்னிங் 1 மணி நேரம் ஒரு போன், இரவு 1 மணி நேரம் ஒரு மொபைல் மூடு. இந்த 2 மணி நேரம் தான் நீங்க உங்க லைஃபை ரிக்ளைம் பண்ற கோல்டன் டைம். 4வது 10 நிமிஷ காலை சூரியன், பசுமை மரங்கள், காற்று எல்லாமே ஃப்ரீ தெரப்பி. உங்க பிரெயின் செரட்டோனின் ரிலீஸ் பண்ணும். அதுதான் மூட் அப்லிஃப்ட் பண்ணும் ஹார்மோன். அந்த 10 நிமிஷங்கள் நடத்தலில யாரோட பேசாம, பாட்காஸ்ட் இல்லாம ஜஸ்ட் சைலன்ஸ்ல போங்க. ஒரு மரத்தை பார்க்குங்க, ஒரு பூச்சியை அப்சர்வ் பண்ணுங்க. இது சைல்டிஷா இல்ல, இது மைண்டபிள் லீவிங். 5ஆம் மனிதன் விசுவலைஸ் பண்ணுங்க. டெய்லி 5 நிமிஷங்கள் நீங்க உங்க சக்சஸ் ஐ கற்பனை பண்ணதாலே மனிதன் அதை நம்ப ஆரம்பிக்கும். அதுதான் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஓட் ஹைட் ரூல். எக்ஸாம்பிள், நான் ஒரு யூடியூபர் ஆகிறேன், நான் ஒரு மில்லியனர் ஆகிறேன், நான் பெர்ஃபெக்ட் ஹெல்த்ல இருக்கேன். நீங்க நல்லா இமேஜின் பண்ணணும். சரியான ஃபீலிங்கோட அது பிரெயினுக்கு ரியல்னு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். 6ஆம் ஜூர்னலிங். மைண்ட்ல உள்ளதை எழுதுங்க. மனசுல இருந்த எல்லா கேள்வியும், கன்ஃபியூஷனை நோட் புக்ல எழுதுங்க. நான் ஏன் ஹாப்பி இல்ல, என்ன எனக்கு சேஞ்ச் ஆகணும், எனக்கு என்ன தேவை. முதல்ல ஆன்சர்ஸ் வராது. ஆனா டே பை டே பேஜ் ரிட்டேபிள் ஆகும். அதனால உங்க மைண்ட் கிளியர் ஆகும். பாசிட்டிவ் தாக்களுக்கு ஸ்பேஸ் வரும். 7வது பாசிட்டிவ் பேப்பிள்கள் ஓட் சர்ரவுண்ட் ஆகணும். ஒரு நல்ல கோட் இருக்கு. நீங்க பழகுற 5 பேரோட அவரேஜ் தான் நீங்க. நீங்க சேட், டாக்ஸிக், கம்ப்ளைண்ட் பண்றவங்கள தான் டெய்லி பாக்குறீங்கன்னா அந்த வேவ் லெங்த்ல தானே நீங்க இருக்க முடியும். சோ ஃபில்டர் பண்ணுங்க. யாரோட பேசும்போது எனர்ஜெட்டிக் ஃபீல் ஆகுது, யாரால தயங்குறீங்க, ட்ரெயின் ஆகுறீங்க, அந்த வைபை நோட் பண்ணுங்க. சூஸ் யுவர் பீப்புள் லைக் கோல்ட். 8வது படிக்க அல்லது கேட்க உயர்த்தும் தினமும் பாட்காஸ்ட், மோட்டிவேஷனல் ஆடியோ புக்கள், ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். இவை நீங்க ஒரு ஸ்பூன் விஷத்தை தினமும் எடுத்துக்கிற மாதிரி. ஸ்லோ பாய்சன் மாதிரி பாசிட்டிவ் ஐடியாஸ் பிரெயின்குள் டிஃப்யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ், தமிழ் பாட்காஸ்ட் ரவிச்சந்திரன் ஸ்பீக்ஸ், இங்கிலீஷ் ஜே ஷெட்டி, தமிழ் புக்ஸ் தன்னம்பிக்காய், சுஜாதா புக்ஸ். ரீடிங் இஸ் ஃபியூல் ஃபார் யுவர் மைண்ட். 9வது தான் உங்கள் சிறந்த நண்பர். நீங்க வெற்றியை அடைவதற்கு காரணம் ஒரு சில பேருக்கு அவங்க தான். நான் முடியாது, என்னால முடியாதுங்க, இந்த மாதிரியான இன்டர்னல் டயலாக்ஸ் மைண்ட்ல டீப்பா செட் ஆயிடும். அதுக்கு மாற்றம் அஃபர்மேஷன்ஸ். நான் ஸ்மார்ட், நான் கேப்பபிள், நான் காம் பர்சன். இது இப்போ ஃபேக்கா தோணலாம், ஆனா ரிப்பீட்டடா சொன்னா ரியலா மாத்திடும். 10வது ஹெல்ப் பண்ணுங்க. ஈவன் ஸ்மால் லெவல்லையும் பக்கத்துல இருக்கிற பாட்டிக்கு ஒரு பேக் பஸ்கெட் வாங்கி கொடுத்தா கூட பிரெயின்ல டோபமைன் ரிலீஸ் ஆகும். அந்த ஃபீலா மேல எதுவுமே கிடையாது. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்கு ஸ்மால் ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல நான் அட்லீஸ்ட் நன்றி சொல்லுங்க. ஹெல்பிங் அதர்ஸ் ஓஷியா ஹீலிங் யுவர் செல்ஃப். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் பாசிட்டிவ் இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஹேபிட்ஸ் கரெக்டா இல்லாததால அந்த பாசிட்டிவிட்டி ஒரு இல்யூஷன் மாதிரி ஆகிடுது. நீங்க அபவ் 10 வாழ்க்கை வழக்கங்கள்ல குறைஞ்சாவது முதல் 3 வரை பண்ணுங்க. உங்க மைண்ட் செட் மாத்தும். அதனாலே உங்க ஆக்ஷன் சேஞ்ச் ஆகும். அது சக்சஸா கன்வெர்ட் ஆகும். பாசிட்டிவ் திங்கிங்னா எல்லா விஷயத்தையும் குடா சொல்லணும்னு இல்ல. அதுக்கு ரியலா ஃபீல் பண்ற மனசு வேண்டும். அந்த ஃபீலை கொடுக்கிறது தான் இந்த 10 பழக்கங்கள். நீங்க நாளை எழும்புறப்போ ஒரு சேஞ்ச் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் யுவர் பிரெயின் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ரீவயரிங் இட் செல்ஃப். நம்ம சொன்னது சிம்பிள் தான், ஆனா அப்ளை பண்ணினா ரிசல்ட் அன்பிலீவபிளாக வரும். சக்சஸையும் பீஸையும் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க.